இஃப்தார் ரெசிபி பார்க்கலாமா? ஸ்லோவாக பேக்கான பர்ஃபெக்டாக செட்டான ஹோம்மேட் சாக்லேட் ப்ரௌனி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் எனி டைம் இது டக்குன்னு போய் செஞ்சிடலாம். இது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம சாக்லேட் மெல்ட் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே ஒரு கிளாஸ் பவுலோ எனி பவுல் நீங்கள் வச்சுக்கலாம். இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க. இது கூடயே ஒரு அரை கப் அளவுக்கு டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இது அந்த தண்ணி ஹீட்லேயே நல்லா மெல்ட் ஆகி வரணும். அந்த சாக்லேட்டும் அந்த பட்டரும் நல்லா மெல்ட் ஆகி நல்லா சில்கி கன்சிஸ்டன்சி வரணும். மெல்ட்டான பட்டர் அண்ட் சாக்லேட் கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை, 4 டேபிள் ஸ்பூன் ஒயிட் சுகர் எடுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சக்கரை அந்த சாக்லேட் கூட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு காய்ச்சாத பால் எடுத்திருக்கேன். காய்ச்சின பால் கூட எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணும்பொழுது நல்லா திக்காக இருக்கும். பயப்படலாம் தேவையில்லை. இதில் ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவர் பீட்டில் பண்ண தேவையில்லை. முட்டை நல்லா பீட் ஆனாலே போதும். அதுக்கப்புறம் இன்னொரு முட்டை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட் எடுத்துக்கலாம். நான் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூடயே 1/4 கப் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். இதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மறந்துட்டேன். நல்லா திக்கான டோ மாதிரி இருக்கா? இதை அப்படியே பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிடலாம். நல்லா மாற்றிட்டு இது லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலேயே நான் டார்க் சாக்லேட் தான் வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே டார்க் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். அதனால் லைட்டாக டேப் பண்ணிவிட்டு சின்ன சின்ன சங்க்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இது நிறையா வச்சுட்டு ஒரு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பர் டேஸ்டான ப்ரௌனி வீட்லேயே ரெடி ஆயிரும். இது இஃப்தாருக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.